கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 45. தாரகன் தகனமும் சூரபத்மனின் சோகமும். ஸ்கந்தகிரியில் முருகப்பெருமானோடு தேவர்கள் அனைவரும் கோலாகலமாக தங்கி மகிழ்ந்திருந்த போது அப்பெருமானால் உயிரிழந்த தாரகனும் அவனுடைய படை வீரர்களும் யுத்த களத்தில் படு கோரமாக கிடந்தார்கள். அழகில் ரதி தேவிக்கு நிகரான தாரகனின் மனைவியான கௌரியும் இதர பட்ட மகரிஷிகளும் போர்க்களத்தில் வந்து அங்கு மடிந்து கிடந்த தங்கள் நாயகனான தாரகனின் உயிரற்ற சடலத்தை பார்த்து பெண் அணில்களைப் போல் அழகான குரல் எழுப்பி அழுது புலம்பினார்கள். எங்கள் அருமை நாதரே, அசுரர்களின் அரசே, மூவுலகத்திலும் ஒப்புயர்வற்ற வீரரே, உங்கள் மனைவிமார்களாகிய எங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் இப்போது எங்கே சென்று விட்டீர்கள்? நாங்களும் இந்த வினாடியிலேயே நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுவிட்டு உங்களிடம் வந்து சேர்ந்து உங்களுக்கு பணிவிடைகள் செய்யப் போகிறோம். உங்களை கொன்றதின் மூலம் தேவர்கள் அனைவரும் கவலையற்றவர்களாகி விட்டார்கள். சூரபத்மனும் இப்போது கொல்லப்பட்டது போலானான். சிம்ம முகமும் கொல்லப்பட்டது போலானான். மிகுந்த பலசாலியான உங்களுடைய மார்பில் மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் கூட பதக்கமாக அமைந்து விட்டதே. அப்படிப்பட்ட உங்களை அந்த சின்னஞ்சிறு பாலகனின் வேலாயுதம் எப்படித்தான் பதம் பார்த்து விட்டதோ? உங்களுடைய நெஞ்சத்தில் வேகமாக மோதியதால் பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரமும் கூர் மழுங்கிவிட்டதே. தேவேந்திரனுடைய வஜ்ராயுதமும் நுனி மழுங்கிவிட்டதே. அப்படிப்பட்ட பாறை போன்ற உங்களுடைய இறுகிய மார்பை அந்த பச்சிளம் குழந்தையின் சக்தி ஆயுதம் எப்படித்தான் பிளந்ததோ? இப்படி பலவாறாகவும் அவ்வசுரகுல பெண்மணிகள் அழுது புலம்பி தங்கள் கணவரின் உயிரற்ற சடலத்தை தங்கள் மடிகளில் எடுத்து கிடத்தி கொண்டு துயரம் தாங்காமல் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து கதறினார்கள். அச்சமயத்தில் தாரகனுடைய மகனான அசுரேந்திரன் என்னும் குமாரன் தன் பெரிய தகப்பனான சிங்கமுகாசுரனை பார்ப்பதற்காக அசுரப்பட்டினத்திற்கு போயிருந்தவன் அங்கிருந்து திரும்பி பெரிய சேனைகளோடும் யானை, குதிரை, ரதம் ஆகியவற்றோடும் தன் ரதத்தில் அமர்ந்த வண்ணம் அந்த யுத்த களத்தை நோக்கி வந்தான். தன் தந்தையை பார்க்க வேண்டுமென்று அளவு கடந்த ஆவலால் உந்தப்பட்டு அந்த இடத்தை நோக்கி தற்செயலாக புறப்பட்டு வந்த அவன் நடு வழியிலேயே தன் தந்தை மாண்டு போன விஷயத்தை கேட்டதும் மனமுடைந்து கதி கலங்கினான். மாயாபுரத்திற்கு விரைந்து வந்த அவன் மாளிகை வாசலிலேயே வேரற்ற மரம் போல் தொப்பென்று விழுந்து அழுது புரண்டான். என் அருமை தந்தையே, அசுரர்களின் அதிபதியே, இப்படி அநியாயமாக நீங்கள் உயிர் இழந்ததன் மூலம் உலகையே சோக வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டீர்கள். மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தினாலும் தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தினாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட உங்களுடைய மார்பானது சின்னஞ்சிறு குழந்தையொருவனின் கை வேலினால் எப்படித்தான் பிளக்கப்பட்டதோ? இது விந்தையிலும் விந்தைதான். இப்படிப்பட்ட அதிவியப்பான ஒரு காரியம் இந்த உலகில் இதுவரையிலும் நிகழ்ந்ததே கிடையாது. எப்படிப்பட்ட துரதிர்ஷ்டம் இது! இப்படி பலவாறாகவும் புலம்பியெழுத தாரக மைந்தன் அசுரேந்திரன் அங்கிருந்து மெல்ல எழுந்து போர்க்களத்தை நோக்கிச் சென்று
அங்கு அழுது கொண்டிருந்த தன் அன்னைமார்களோடு சேர்ந்து கொண்டான். தந்தையே, உங்களை எரித்து சாம்பலாக்குவதன் மூலம் சர்வ தேவர்களுள் அக்னி தேவனுக்கு வயிறு குளிர்ந்துவிடும். இப்போது தேவேந்திரனுக்கு பத்தினியான இந்திராணியும் மற்ற தேவர்களும் மனைவிகளாக அப்சரஸ்திரீகளும் ஆகிவிட்டார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கபுரியையே தங்கள் நகரமாக அமைத்து கொண்டு சர்வ சுகத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இங்கேயோ சிங்கமுகனும் சூரபத்மனும் விருப்பு வெறுப்பற்றவர்களாக மாறி செத்த சவலங்கள் போல் நடைப்பிணமாகி விட்டார்கள். அவர்களில் வலதுகை போல் விளங்கிய என் தந்தை இப்போது உயிர் துறந்து விட்டார். இப்படி நெஞ்சுருகும்படி கதறி புலம்பிய அசுரேந்திரன் தேவர்களின் மீது கொண்டுள்ள அடங்கா சீற்றத்தோடு தன்னுடைய சிவந்த விழிகளை உருட்டி பழிக்கு பழி வாங்கும் வீர உணர்ச்சியோடு மார்தட்டி இடி இடி என்று சிரித்தான். பிறகு அகில், தேவதாரு, சந்தனம் ஆகிய வாசனை கட்டைகளால் அமைக்கப்பட்ட சிதையில் தன் தந்தையின் உயிரற்ற சடலத்தை எடுத்து வைத்து தங்கள் கணவரையே கடவுளாக கருதியதால் உடன்கட்டை ஏறி உயிர் துறக்க தன் தாய்மார்களையும் சேர்த்து தகனம் செய்து மற்றும் அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய ஈமச் சடங்குகளையும் முறைப்படி செய்து முடித்தான். அதன் பிறகு 4 வகை படைகளோடும் நகரத்திலிருந்து விரைந்து புறப்பட்டு சென்று வீர மகேந்திரம் என்ற நகரத்தை வந்தடைந்தான். அந்த பட்டினத்தை தாரகாசுரனின் தமையனான சூரபத்மன் அரசாண்டு வந்தான். அவனுடைய கால்களில் துயரப்பெருக்கோடு விழுந்து கதறி அழுத அசுரேந்திரன் ஒரு சின்னஞ்சிறு பாலகனால் தன் தந்தை உயிர் மாண்ட விஷயத்தை அவனிடம் கூறி துயரம் தாங்காமல் கண்ணீர் சொரிந்தான். அதை கேட்டதும் சூரபத்மன் தம் தம்பியான தாரகன் மாண்டு போனான் என்பதை சிறிதும் நம்பவே இல்லை. தாரகன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி! என் தம்பிக்கு எதிராக யுத்த களத்தில் எந்த தேவர்களும் பிரவேசித்து போரிட சக்தியற்றவர்களாயிற்றே. அப்படிப்பட்ட ஒப்புயர்வில்லாத என் தம்பியை அந்த உமாபுத்திரன் எப்படி போரிட்டு கொன்றான்? இல்லை, இது உண்மையே அல்ல. குழந்தாய் அசுரேந்திரா, உனக்கு புத்தி சுவாதீனமில்லாமல் போய்விட்டதோ அல்லது கனவு ஏதும் கண்டாயோ? அப்படி ஏதாவது இருக்குமானால் அதையும் என்னிடம் தெளிவாகச் சொல்லிவிடு. வீணாக என் மனதை கலங்கடிக்காதே என்றான். உடனே அசுரேந்திரன், பெரிய தந்தையே, எனக்கு புத்தி மயக்கமும் கிடையாது. நான் கனவெதுவும் காணவும் இல்லை, அல்லது மற்றவர்கள் கூறிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு அதை உங்களிடம் இப்போது வந்து கூறவும் இல்லை. போர்க்களத்தில் சிவகுமாரனால் உயிர் துறக்கப்பட்ட என் தந்தையின் சடலத்தை அவரோடு உடன்கட்டை ஏறிவிட்ட என் தாய்மார்களோடு சேர்த்து நானே என் கைகளினால் தகனம் செய்து சகல ஈமச் சடங்குகளையும் செய்து முடித்து விட்டுத்தான் இப்போது நேராக இங்கே வந்தேன். முருகரின் மீது கொண்டிருக்கும் அச்சத்தினால் நான் அந்த இடத்தில் அரை கணப்பொழுது கூட தங்கியிருக்க துணியவில்லை. தந்தையே, இனியும் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லளவும் சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் திருவடி தாமரைகளின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் இப்போது சொன்னதெல்லாம் உண்மையே ஆகும். பார்க்கப் போனால் இது ஒரு பிரமாதமான விஷயமல்ல. வீரதீரம் மிகுந்த அந்தச் சிறுவனால் நமக்கும் ஆபத்து ஏற்படும் என்பது நிச்சயம். இதையும் நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அசுரேந்திரனின் அழுத்தம் திருத்தமான இந்த வார்த்தைகளை கேட்டதும் சூரபத்மனின் உள்ளத்திலும் சற்றென்று பயம் கவ்விக்கொண்டு விட்டது. அந்த அளவு கடந்த பயத்தினால் தேகமெங்கும் நடுநடுங்கி தளர்ந்து சோர்ந்து தன் ஆசனத்திலிருந்து அப்படியே தொப்பென்று கீழே விழுந்து கதறி புலம்பினான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும்
கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.